வணக்கம். நான் அண்ணாச்சி ஆறுமுக பாண்டியன். சிரிப்போம் சிந்திப்போம் என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அருமை நண்பர்களே, நாமெல்லாம் படிக்கும்போது அல்லது நமக்கு முன்னோர்கள் நம்முடைய தாத்தா பாட்டி எல்லாம் படிக்கும்போது படிக்கலை. படிப்பதே ஒரு குற்றம் என்று நினைத்து கொண்டிருந்த காலம் அந்த காலம். அப்போ படிக்க வைப்பதற்கு எவ்வளவு சிரமப்பட்டார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். நான் படிக்கும்போது கூட நான் ஸ்கூலுக்கு போன பிறகு எங்களை ஒரு 4 பேர் அனுப்புவார் எங்கள் வாத்தியார். அனுப்பி அங்கே அந்த முக்கில் அந்த மேலே தெருவில் அந்த பையன் இருப்பான், எங்கேயாவது பதுங்கி இருப்பான், பிடிச்சிட்டு வாங்க அப்படிப்பார். நாங்கள் நேராக போவோம். 4 பேரும் பெரிய போலீஸ்கார் மாதிரி, எங்களுக்கு பெரிய அவார்டு கிடைச்ச மாதிரி நாங்கள் சந்தோஷமாக போவோம். போய் இந்த மாநகராட்சி வண்டி நாய் பிடிக்கும்ல, அதே மாதிரி அப்படியே சுற்றி வளைச்சி அவன் பதுங்கி இருப்பான், எங்கேயாவது ஒழிச்சிக்கிட்டு இருப்பான். அப்போ அவனை அப்படியே சுற்றி வளைச்சி பிடிச்சி இந்த ஆட்டை தூக்கிட்டு வந்த மாதிரி 2 கையை 2 பேர் பிடிச்சி 2 காலை 2 பேரை பிடிச்சி அப்படியே தூக்கிட்டு வருவான். அவன் துடிக்க பள்ளிக்கூடத்துக்கு வருவான். இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. ஆனால் அப்படி தூக்கிட்டு வந்தவெல்லாம் இன்றைக்கி பெரிய கலெக்டராகவும் இன்ஜினியராகவும் பெரிய பெரிய ஆளாகவும் இருக்கிறான். நம்ம ஒழுங்காக பள்ளியிடத்துக்கு போனவன் சரியாக படிக்க முடியாமல் இருக்கிறோம், அது வேற கதை. ஆக இப்படி படிக்க வைப்பதற்கு சிரமப்பட்ட காலம் உண்டு. ஆனால் நம்முடைய வள்ளுவர் இருக்காரே, திருவள்ளுவர் ரொம்ப குசுமுக்காரர். அவர் இப்படிப்பட்டவனுக்காக ஒரு குறள் எழுதி வச்சிருக்கிறாரு. ரொம்ப மெதுவாக அப்படி இந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுன மாதிரி ஏற்றுவார். ஒருத்தன் ஊரெல்லாம் சுற்றிட்டு வர, அவருக்கு பொழுது போகல, திருவள்ளுவர்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டான். வணக்கம் வள்ளுவரே. வணக்கம் வணக்கம். என்ன செய்கிறீங்க? சும்மா தான் இருக்கிறேன். பொழுது எப்படி போகுது? ஏதோ பொழுது போக மாட்டேங்குது. அப்படியா? உடனே இந்த திருக்குறளை கொடுத்து கற்கன்னாரு. படி, கற்க படின்னார். எனக்கு படிக்க தெரியாதான்னார். இல்லை, நீ படி, மெதுவாக எழுத்து கூட்டி ஒன்றா எழுத்து கூட்டியாவது படி அப்படின்னாரு. சாமி, நான் படிக்கவே மாட்டேன், நீர் என்ன படின்னு சொல்கிறீரு? இப்போ உனக்கு பொழுது போகலாங்கிறா, இந்த பொழுது போகிறதுக்காக இதை படியே, படித்து பாரு, அப்படிதான் ஒரு இதில் ஒரு இதாக பாரு அப்படின்னு சொன்னார். வேறு வழி இல்லாமல் வேறு என்ன செய்ய அப்படின்ட்டு திருக்குறளை எடுத்து போய் வீட்டில் வச்சு எழுத்து கூட்டி வாசிச்சுட்டான். நல்லா வாசிச்சுட்டா அவனுக்கு ஒரு பொழுதுபோக்காக அமைஞ்சிச்சு. கொஞ்ச நாள் கழித்து வர்றான். அதே வள்ளுவரை பார்த்து, வள்ளுவரே வணக்கம், நீ கொடுத்த திருக்குறளை படிச்சுட்டேன். கொஞ்சம் டைம் பாஸ் ஆச்சு, பொழுதுபோக ஆச்சு. ஏதாவது நேரம் போகலன்னா உங்கள் திருக்குறள் எடுத்து படிப்பேன். அப்படியா? கற்க படிச்சுட்டான். கசடர கற்கன்னார். என்ன வள்ளுவரே, புதுசாக ஒன்றை சொல்கிறீங்க? என்னப்பா சொன்னேன், நீ படிச்சுட்டா, அதுக்கு உனக்கு பொருள் தெரிய மாட்டேங்குது. பொருள் தெரிஞ்சாத்தானே அதோடைய சுவை தெரியும், அந்த வார்த்தைகளுடைய சுவை அப்போதான் தெரியும். அதனால் அந்த பொருள் தெரிஞ்சு படைய இல்லை, என்ன கெட்டு போகுது? ஒவ்வொரு வார்த்தையாக எடுத்து அதுக்கு பொருள் தெரிஞ்சு பிடி. கற்க கசடர கற்கன்னார்களா, இவனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. இவர்கிட்ட போய் நம்ம மாட்டிக்கிட்டோமா சார்? முதல்ல சும்மா இருந்தானே படின்னு சொன்னார், நம்ம ஏதோ டைம் பாஸுக்கு படித்தோம், இப்போ பொருள் புரியும்படி நீ படிங்கிறாரா? இவர் மோசமான ஆளாக இருக்காரையா அப்படின்னு நினச்சிட்டு என்ன செய்ய அப்படின்ட்டு அவன் வீட்டுக்கு போய் ஒவ்வொரு வார்த்தைகளாக எடுத்து 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 படிக்கின்றான். படித்த அவ்வளவு கருத்துக்கள் அங்கே பொதிந்து கிடைப்பது அவனுக்கு தெரியுது. ஆகவே அவன் படித்து மகிழ்கின்றான், சந்தோஷப்படுகிறான்டா. இவ்வளவு படித்தா இவ்வளவு அறிவு வளர்ச்சி நமக்குள்ளே வருது, இவ்வளவு உலக ஞானமெல்லாம் அங்கே இருக்குது, உலகத்தை பற்றி தெரிந்து கொள்ள முடிகிறது என்று அவனுடைய சந்தோஷம் தாங்க முடியல அவனுக்கு. அப்போ வள்ளுவர் நமக்கு நல்ல வழிகாட்டி இருக்காரு. கற்கன்னு சொன்னார், படின்னு சொன்னார், படிச்சுட்டோம். இப்போ பொருள் புரியும்படி படிங்கிறாரு. ஆகவே நம்ம நல்லா படிச்சிருக்கிறோம். சந்தோஷப்பட்டுட்டான், ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டான். வீட்டு மறுநாள் இவங்க வந்தான்.
மறுபடியும் ஒரு நாள் வள்ளுவரை பார்க்குறேன். பார்த்து வணக்கம் வள்ளுவர், ஆமாம் நீங்கள் கொடுத்த திருக்குறளை படித்து அதை பொருள் தெரியும்படியாகவும் படித்த பிறகுதான் தெரியுது உங்கள் குரல் எவ்வளவு உன்னதமான குரல் என்று தெரிகிறது. அது நீ அவன் ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சொன்னான். நிற்கனர் என்ன வள்ளுவரை வேற எதையாவது குண்ட தூக்கி போட புரியறா? ஆமா, நிற்க அதற்கு தக என்றார். என்ன சொல்லிட்டாரு? நீ படிச்சல்ல, உனக்கு பொருள் புரிஞ்சிச்சுல்ல, அப்ப நீ அந்த படிப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன்படி நடக்க. எனக்கு தூக்கி வாரி போட்டு. ஏன்னா அங்கே ஒழுக்கத்தை பற்றி சொல்லி இருக்கிறது. ஒழுக்கத்தை பற்றி நீ சொன்னால் நீ ஒழுக்கமாக நடக்க வேண்டும். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. எதையாவது ஒன்றை நீங்கள் படித்து விட்டீர்கள் என்று சொன்னால் அந்த படிப்பின்படி அதனுடைய பொருளை உணர்ந்து கொண்டு அதன்படி நடப்பவனே சிறந்த மனிதன். இப்படி சொன்னதுதான் அவனுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. ஏன்னா அப்படி நடக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியமாச்சு இல்லை. ஆனால் வள்ளுவன் மெதுவாக மக்களுக்கு, அந்த மனிதனுக்கு, அந்த அறிவு குறைந்த மனிதனுக்கு மெதுவாக சொல்லிக் கொடுக்கிறார். அதை தான் அந்த குறள் கற்க கசடர கற்பவை கற்றவின் நிற்க அதற்கு தக. ஆஹா, அச்சிட்டாய்யா ஆப்புங்கிற மாதிரி அதில் சொன்னபடி நடந்து காற்று. நீ மனிதனாக பிறவி எடுத்திருக்கின்றாய். நீ ஆறு அறிவு படைத்த மனிதனாக பிறந்திருக்கின்றாய். ஆகவே இது இன்னது இப்படி என்று அறிந்து நீ அதன்படி நட. இப்படித்தான் அவர் மெதுவாக ஒவ்வொரு குறளிலும் மனிதனுக்கு ஏற்ற கதைகளை, மனிதனுக்கு ஏற்ற அறிவுரைகளை, மனிதனுக்கு ஏற்ற நன்னறிகளை மெதுவாக அவன் உள்ளே கொண்டு போகிறார். ஆகவேதான் இந்த உலகத்திலே மிகச்சிறந்த நூல் திருக்குறள் என்று இந்த உலகம் ஏற்றுக்கொண்டது. கடந்த காலத்திற்கும் 2000 வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட குறள் இன்றைக்கும் செல்லுபடியாகிறது. இன்றைக்குள்ள நடைமுறைக்கு ஒத்து வருகிறது. ஆகவே இன்னும் 2000 வருடங்கள் அல்ல, இன்னும் 20,000 வருடங்கள் ஆனாலும் அதே குறள், அதே பொருள் இந்த உலகத்திற்கு ஒத்து வரும். ஆகவேதான் அந்த குறளில் சொல்லப்பட்டிருப்பதன்படி நட. ஒவ்வொரு குறளை வாசிப்பது முக்கியமல்ல, ஒவ்வொரு குறளை பொருள் தெரிந்து கொண்டு படிப்பதும் முக்கியமல்ல. அதிலே ஒரு குறளையாவது படித்து தெளிந்து அதன்படி நடப்பவனே மனிதன். இது சிக்கலான விஷயம்தானே. வள்ளுவர் குசும்ப பார்த்தீங்களா, எவ்வளவு கிளீனா மெதுவாக சொல்லி நம்ம மண்டையில் உரைக்கிற மாதிரி சொல்லி வைத்திருக்கிறார் என்றால், இன்றைக்கு குறள் வழிப்படி நடப்பார் யாரும் இல்லை. அப்படி நடந்தால் இந்த நாட்டில் வன்மம் இல்லை. ஆகவே நாம் குறளை கற்றுக்கொள்கின்ற நிலையில் இன்றைக்கு இருக்கின்றோம். கற்றுக்கொள்கின்ற வகையில் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதன்படி நடப்பதற்கு யோசிக்கின்றோம். அருமை நண்பர்களை, முடிந்த அளவு குறளை படியுங்கள். அந்த குறள்படி நடக்க முயற்சி செய்யுங்கள். நீங்கள் வாழ்வில் வளம் பெறுவதற்கு அது ஒரு வழிகாட்டியாக இருக்கும். இந்த உலகத்தில் மனிதனாக வாழ்வதற்கு குறள் சொன்ன எடுத்துக்காட்டுகளை விட வேறு எந்த நூலிலும் சொல்லப்படவில்லை. எந்த நூலிலும் அறிவுடைமையை பற்றி சொல்லப்படவில்லை. எந்த நூலிலும் நன்னெறிகளை, நற்கருத்துக்களை திருக்குறள் சொன்னது போல் சொன்னது இல்லை. ஆகவே ஒன்றை படியுங்கள், திருக்குறளை படியுங்கள். அதன் கருத்துக்களை தெளிவாக தெளிந்து படியுங்கள். அதன் பிறகு அதன்படி நடந்து காட்டுங்கள். நீங்கள் மனிதனாக போற்றப்படுவீர்கள் என்று சொல்லி மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.